Hi friends, Selvendran YouTube channel. OnePlus mobile smartphone, all OnePlus mobile ஸ்மார்ட்ஃபோனுக்கு பேட்டர்ன் லாக்கு அன்லாக் பண்ணுறது, ஓஎஸ் வந்து ஒரு நேரம் போயிடும், அந்த ஓஎஸ் வந்து எப்படி அன்பிரிக் வந்து பண்ணுறது, இப்படி எல்லா OnePlus மொபைலுக்கும் ஒரே வீடியோவில் எப்படி சாஃப்ட்வேர் வந்து போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலம் பேட்டர்ன் அன்லாக் பண்ணிக்கலாம், ஓஎஸ் எரர் வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம், ஃபோன் வந்து டெட் ஆகிட்டு அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல் ப்ராசஸிங்கே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பிசியை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. OnePlusக்கு வந்து சாஃப்ட்வேர் போடணுன்னா அன்பிரிக் டூல்னு சொல்லி ஒன்று இருக்கும். OnePlus 3Tக்கு அந்த அன்பிரிக் டூல் 1.5 GB வரும். OnePlus நியூ வெர்ஷன் ஓஎஸ் ஆன்லைனில் அபிஷியல் ஓஎஸ்ன்னு டவுன்லோட் பண்ணிக்கங்க. OnePlus 3Tயை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா OnePlus 3T அன்பிரிக் டூல் இன்ஸ்டால் பண்ண பிறகு நியூ வெர்ஷன் வந்து பழைய வெர்ஷன் தான் இருக்கும், அதில் நியூ வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக அந்த ப்ராசஸ்க்கு வந்துருக்கேன். இந்த அன்பிரிக் டூல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடித்த பிறகு சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நான் சொல்கிற அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணுங்க. ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. பிசி டெடிட் இஸ் ஈக்குவல் டு செட் டெஸ்ட் சைனிங் ஆன். இந்த டெஸ்ட் சைனிங்ன்ற கேபிட்டலில் போட்டுங்க. என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வரும். அப்புறம் பிசி வந்து ரீஸ்டார்ட் பண்ண பிறகு கீழே டெஸ்ட் மோடு வந்து ஆன் ஆயிரும். அந்த ஆன் ஆயிடுச்சு வருங்க. அது டெஸ்ட் மோடு அப்புறம் கழிச்சு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க OnePlus 3T ஃபைலுக்குள்ளே வந்து போகணும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே வந்து போகணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கே வந்தீங்கன்னா MSM டவுன்லோட் டூல் ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அதை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்துங்க. மொபைலை வந்து பவர் ஆஃப் பண்ணி வால்யூம் அப்கிரேட் ஹோல்டு பண்ணியே வச்சுருக்கேன். அப்புறம் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா காம் டிவைஸ்ன்னு சொல்லி அதில் ஆன் ஆகும். இது காம் டிவைஸை கிளிக் பண்ணி ஸ்டார்ட்னு சொல்லிங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். OnePlus 3T அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸில் ஓடி முடிக்கும். ஓடி முடித்த பிறகு செல்லு அதான் ஆன் ஆகிரும். இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் OnePlus 6க்கு. எல்லாமே OnePlus மொபைலுக்கு பூராமே அன்பிரிக் டூல்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த அன்பிரிக் டூலை மட்டும் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பிசியில் வந்து புல்டு வெர்ஷன் மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு டிரைவர்ஸ் பூரா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு MSN டவுன்லோட் டூல்ட்டு போயிட்டு அதை கிளிக் பண்ணி மொபைலை வந்து செல்லஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் அப் பட்டனை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஒரு 20 செகண்ட் அமைக்காருங்க. அமைக்கிட்டு அப்படியே அந்த அமுக்கின மணிக்கே வந்து அந்த கேபிள் USB கேபிளை வந்து இது பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காம் டிவைஸ்ன்னு சொல்லி வந்துடும். இப்போ இந்த OnePlus 6 மொபைல் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதில் MSNோட ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டா காம் டிவைஸ் கனெக்டட் வருதில்ல, இதில் இருந்து அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லா OnePlus 3T மொபைலுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். இது மாதிரி சாஃப்ட்வேர் OnePlus 3Tக்கு சாஃப்ட்வேர் போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். திரும்ப செட் நான் முன்னாடி அதை ஆன் பண்ண சொல்லியிருந்தில்ல, செட் பிசி டெடிட் செட் டெஸ்ட் சைனிங் ஆப்னு சொல்லி அந்த புல்டு வெர்ஷனை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன்.
ஒரு வட்டம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த கீழே டெஸ்ட் மோடு வந்து ஆஃப் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.